ஒரு பொய்யான எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒருத்தரோட கழுத்து சுத்துற சுருக்கு கயிறு மாதிரி தானே. அது குடுக்கற மன உளைச்சல், சமூகத்துல ஏற்படுற ஒரு களங்கம், இதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. உண்மைதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டம் ஒரு நேர்கோட்டு பாதை. ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டுட்டா பல வருஷம் கோர்ட்டுபடி ஏறி இறங்கி அந்த ட்ரையல்னு சொல்ற முழு விசாரணையை சந்திச்சுதான் நம்ம நிரபராதினை நிரூபிக்க முடியும்னு பயப்படுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த சுருக்கு கயிறு முழுசா இறுகுனதற்கு முன்பே, அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே அதை தொடக்கத்திலேயே வெட்டி எறியும் மிக வலிமையான ஒரு சட்ட ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நீங்க ஒரு இளம் வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்க துடிக்கும் ஒரு சாமானியரா இருந்தாலும் சரி, இந்த சட்ட வியூகத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா. நம்மளோட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டமான BNSS இது மூலமா இந்த பொய்யான வழக்குகளை எப்படி முளையிலேயே கிள்ளி எறிவது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம் மிக ஆழமா ஒரு அலசல் பண்ண போறோம். அந்த ஆரம்ப கட்ட அதிர்ச்சியும் பயமும் தான் நிறைய பேரை தவறான முடிவுகள் எடுக்க வைக்குது. குற்றவியல் சட்டத்தோட அடிப்படை நோக்கமே 100 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். கரெக்ட். ஆனா ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குல எஃப்ஐஆர் பதிவாகும் போதே அந்த விசாரணை செயல்முறையே ஒரு பெரிய தண்டனையா மாறிடுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிறது, சமூகத்தின் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்கிறதுன்னு ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுது. ஆமா, அந்த ப்ராசஸ் ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுது. அதை தடுக்கிறதுக்காக தான் நமது புதிய BNSS சட்டம் பிரிவு 528 கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அதிகாரம், அதாவது இன்ஹெரண்ட் பவர்ஸை கொடுத்திருக்கு. பழைய CRPC பிரிவு 482 இருந்த அதே அதிகாரம் தான் இப்போ புதிய சட்டத்துல இன்னும் தெளிவா BNSS 528 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க ஒரு அடிப்படையான கேள்வியை நாம கேட்கணும். வழக்கமா ஒரு கிரிமினல் வழக்கு பதியப்பட்டால் அது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அல்லது செஷன்ஸ் கோர்ட்டுன்னு கீழமை நீதிமன்றங்களுக்கு தானே போகும். ஆமா, அப்படிதான் போகும். அங்க போய் ஐயா இந்த வழக்கு பொய்யானது என விட்டுடுங்க அப்படின்னு நம்ம ஏன் வாதாட முடியாது? ஏன் நம்ம நேரடியா ஹைகோர்ட்டோட அதிகாரத்தை பத்தி இவ்ளோ முக்கியமா பேசுறோம்? அதாவது FIR ஸ்டேஜ்லயே முழுமையா குவாஷ் பண்ற, அதாவது ரத்து செய்யற அதிகாரம் கிடையாது. ஓ, அவங்களுக்கு அந்த பவர் இல்லையா? கிடையாது. அவங்க சட்டத்துல வரையறுக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின் படிதான் செயல்பட முடியும். காவல்துறை புலன் விசாரணை செஞ்சு அந்த சார்ஜ் ஷீட் தாக்கல் செஞ்ச பிறகுதான் அவங்க வழக்கின் முகாந்திரத்தை ஆராய்ந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்னு சொல்லுவோம். ரைட். அப்போ அது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் காத்திருக்கணுமா? ஆமா. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பொய்யான வழக்கால பாதிக்கப்படுற நபருக்கு கீழமை நீதிமன்றங்களால பெரிய அளவுல எந்த நிவாரணமும் தர முடியாது. ஆனா உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த BNS 528 அதிகாரம் முற்றிலும் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசப்படுது? இது 2 மிக முக்கியமான தூண்களின் மேல நிக்குது. ஒன்னு நீதிமன்ற மற்றும் சட்ட நடைமுறைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது, அதாவது டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் எனி கோர்ட். ஓகே. ரெண்டாவது உண்மையான நீதியை நிலைநாட்டுவது, டு செக்யூர் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவோம். ஒரு வழக்கு அப்பட்டமான பொய்ன்னு தெரிஞ்சா கீழமை நீதிமன்றத்தோட சாம்பிரதாயங்களுக்காக காத்திருக்காம அந்த FIR உடனடியா ரத்து செய்யற முழுமையான அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருக்கு. இத சுலபமா புரிஞ்சுக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கீழமை நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரயில் தண்டவாளத்துல பயணிக்கிற ரயில் மாதிரி. அந்த ரயில் ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் போகணும். சார்ஜ் ஷீட், சாட்சிகள் விசாரணைன்னு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நின்னுதான் ஆகணும். ரொம்ப சரியான ஒப்புமை. அவரால ரயில வேற வழியில திருப்ப முடியாது. ஆனா உயர்நீதிமன்றத்தோட இந்த BNSS 528 அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஹெலிகாப்டர் வியூ மாதிரி, இல்லனா ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி. ஆமா, மேல இருந்து பாக்குறப்போ எல்லாம் தெளிவா தெரியும். கரெக்ட். மொத்த வரைபடமும் அவங்களுக்கு தெரியும். ஒரு ரயில் தவறான நோக்கத்துக்காக ஒரு அப்பாவி பயணியை ஏத்திக்கிட்டு தவறான பாதையில போகுதுன்னு மேலிருந்து பார்த்த உடனேயே அந்த ரயிலோட பயணத்தை எந்த இடத்திலயும் உடனடியா தடுத்து நிறுத்த முடியும். அததான் நாம இன்ஹெரண்ட் பவர்னு சொல்றோம் இல்லையா? மிக துல்லியமான விளக்கம். அந்த ஹெலிகாப்டர் பார்வையிலதான் வழக்குகளோட உண்மைத்தன்மை வெளிப்படும். சட்டம்ங்கிறது வெறும் காகிதங்கள்ல எழுதப்பட்ட விதிகளின் தொகுப்பு மட்டும் கிடையாது. அது நீதியை செயல்படுத்துவதற்கான ஒரு கருவி. கண்டிப்பா. அந்த கருவி ஒருத்தரை காயப்படுத்த பயன்படுத்தப்படுதுன்னு உயர்நீதிமன்றம் நினைச்சா அது உடனடியா தலையிடும். சரி, உயர்நீதிமன்றம் எந்தெந்த சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்கும்? ஏதோ நாம ஒரு மனு போட்டோன்னு ரத்து செஞ்சிடுவாங்களா? அப்படி செஞ்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா மாட்டாங்க. எந்தெந்த வழக்குகள்ல எஃப்ஐஆரை ரத்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல மிக தெளிவான வரம்புகளை வகுத்திருக்கு. இதுல ஒரு 5 முக்கியமான சூழ்நிலைகளை நாம ஆழமா பார்க்கணும். நிச்சயமா அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பொருத்தி பார்ப்போம். நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்ட உடனே தங்களுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சட்டப்படி குற்றம் தானான்னு கூட தெரிவதில்லை. உண்மைதான், பல நேரங்கள்ல அது குற்றமாவே இருக்காது. பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் எந்த ஒரு குற்றத்தையும் உருவாக்கலனா வழக்க ரத்து செய்யலாம். இது ஒரு முக்கியமான விதி. ஆமா, இதுக்கு நோ அஃபென்ஸ் அண்டர் பிஎன்எஸ்னு பேரு. இத கொஞ்சம் விளக்கமா பாப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தொகைய கடனா கொடுத்திருக்கேன். நீங்க குறிப்பிட்ட தேதியில அதை திருப்பி தரல, வேணுமென்றே காலம் தாழ்த்துறீங்க. சரி, நான் கோபத்துல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இவர் எனது பணத்தை திருடி விட்டார் இல்லனா அபகரித்து விட்டார் அப்படின்னு உங்க மேல ஒரு திருட்டு வழக்க பதிவு செய்யறேன்னு வச்சுப்போம். இத உயர்நீதிமன்றம் எப்படி அணுகும்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. சட்டம் உணர்ச்சிகளின் அடிப்படையில இயங்குறது கிடையாது, வரையறைகளின் அடிப்படையில தான் இயங்குது. ஒரு கடனை திருப்பி தராதது அப்படிங்கிறது ஒரு சிவில் பிரச்சனை. அது பணப்பரிவர்த்தனை சார்ந்த ஒரு கடன் சுமை. ஆமா, அதான் டெட் ஆப்ளிகேஷன். கரெக்ட். ஆனா திருட்டு அப்படிங்கிற கிரிமினல் குற்றத்தோட சட்டப்பூர்வ வரையறை என்ன? ஒரு பொருளோட உரிமையாளரோட சம்மதம் இல்லாம நேர்மையற்ற முறையில, அதாவது டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட அந்த பொருளை அவரிடமிருந்து நகர்த்துவதுதான் திருட்டு. புரியுது. நீங்க கொடுத்த கடனை நான் திருப்பி தரல அப்படிங்கறதுல உங்க சம்மதம் இல்லாம நான் எந்த பொருளையும் திருடலையே. நீங்க சம்மதிச்சுதான் கடனா கொடுத்தீங்க. அதனால எஃப்ஐஆர்ல உள்ளபடியே நான் உங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறது 100% உண்மையாவே இருந்தாலும் அது சட்டப்படி ஒரு திருட்டு குற்றமா மாறாது. ஓ, அப்போ அங்க முகாந்தரம் இல்லாம போயிடுது. எக்ஸாக்ட்லி. உயர்நீதிமன்றம் இந்த காரணக்காரிய அடிப்படையை ஆராயும். புகார்தாரர் சொல்றது எல்லாமே உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் இதுல பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் எந்த குற்றமும் அமையலையே அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை உடனடியா ரத்து செஞ்சிடும். ஒரு செயலை முழுமையா ஒப்புக்கிட்டாலும் அது எந்த கிரிமினல் சட்டப்பிரிவுக்குள்ளும் வரலனா அந்த எஃப்ஐஆர் நிலைக்காது. இதுவே அப்படியே நம்மள அடுத்த மிக முக்கியமான களத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதாவது அந்த சிவில் வழக்குகளுக்கு கிரிமினல் சாயம் பூசுறது அதுதானே? அதேதான். இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. சிவில் பிரச்சனைகளுக்கு கிரிமினல் சாயம் பூசுவது. குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் அப்புறம் பிசினஸ் விவகாரங்கள்ல இது ரொம்ப அதிகமா நடக்குது இல்லையா? ஆமா, இது ஒரு வாடிக்கையாவே மாறிடுச்சு. அசல் உரிமையியல் பிரச்சனைகளான சொத்து தகராறு, வாடகைதாரர் பிரச்சனைகள், வியாபார ஒப்பந்த மீறல்கள், பங்குதாரர்களுக்கு இடையிலான கணக்கு வழக்குகள், இது எல்லாத்தையும் குற்றவியல் வழக்கா மாற்றி எஃப்ஐஆர் பதிவு செய்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் இப்படி குறுக்கு வழியில போறாங்க? காரணம் மிக எளிமையானது. ஒரு சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தா தீர்ப்பு வர பல வருஷம் ஆகும், நிறைய செலவாகும். ஆனா காவல்துறை மூலியமா ஒரு கிரிமினல் வழக்கா பதிவு செஞ்சுட்டா எதிர்த்தரப்ப ஈஸியா மிரட்டலாம். உன்னை கைது செஞ்சு ஜெயில்ல போட்டுடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறது. கரெக்ட். அப்படி பயமுறுத்தி தங்களுக்கு சாதகமா பணத்தை வசூலிக்கவோ அல்லது சொத்தை எழுதி வாங்கவோ இந்த குறுக்கு வழியை பயன்படுத்துறாங்க. ஒரு சிவில் வழக்குல போலீஸ் தலையிட்டால் ஒரு விதமான பயம் வரும் அப்படிங்கிற அந்த உளவியலை ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க. இத நீதிமன்றம் எப்படி கண்டுபிடிச்சு ரத்து செய்யறது? இப்போ ஒரு ஒப்பந்த மீறலுக்கும் ஏமாற்றுதல் எனப்படும் மோசடிக்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை நீதிமன்றம் எப்படி பிரிச்சு பாக்குது? இங்கேதான் உயர்நீதிமன்றத்தோட அந்த ஹெலிகாப்டர் பார்வை செயல்படுது. அவங்க தேடுற மிக முக்கியமான ஒரு விஷயம் மென்ஸ் ரியா எனப்படும் குற்ற மனநிலை. ஓகே, ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு நிலத்தை விற்பதாக ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு முன்பணமும் வாங்குறீங்க. ஆனா சில மாசங்கள் கழிச்சு மார்க்கெட் வேல்யூ கூடிட்டதாலோ அல்லது வேற ஏதோ குடும்ப பிரச்சனையாலோ அந்த நிலத்தை விற்க மறக்கறீங்க. ஆனா முன்பணத்தை திருப்பி தரதா சொல்றீங்க. இது ஒரு சாதாரண பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் தானே? எக்ஸாக்ட்லி. இது தூய சிவில் சார்ந்த ஒப்பந்த மீறல். இதுக்காக அவர் சிவில் நீதிமன்றத்துல தான் பரிகாரம் தேடணும். ஆனா அவர் உங்க மேல மோசடி, அதாவது சீட்டிங் பிரிவுல எஃப்ஐஆர் பதிவு செய்றார். அப்ப கோர்ட் இதுல என்ன பாக்கும்? கோர்ட் என்ன பாக்கும்னா, உங்களுக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த ஆரம்ப கட்டத்துல, அட் தி இன்செப்ஷன் சொல்லுவோம், அப்பவே உங்களை ஏமாற்ற நோக்கம் அவருக்கு இருந்ததான்னு பாக்கும். ஆரம்பத்திலேயே ஏமாத்துற நோக்கம் இல்ல, காலப்போக்குல சூழ்நிலையால தான் ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா அது அப்பட்டமான சிவில் வழக்குன்னு சொல்லிடும். அப்போ அந்த மோசடி எஃப்ஐஆர் நிக்காது. நிச்சயமா நிக்காது. உயர்நீதிமன்றம் உடனடியா அதை ரத்து செய்யும். சிவில் நீதிமன்றத்தோட வேலைகளை காவல்துறை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல நீதிமன்றங்கள் மிக தெளிவா இருக்கு. சிவில் வழக்குகளை கிரிமினல் வழக்குகளா உருமாற்றுவத நீதிமன்றம் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிறது தெளிவா புரியுது.
சரி, வியாபார பிரச்சனைகளை விடுவோம். இப்போ உறவுகளுக்குள் வரும் பிரச்சனைகளுக்கு வருவோம். அது இன்னும் மோசமான ஒரு ஏரியா. ஆமா, பழிவாங்கும் நோக்கம், அதாவது தனிப்பட்ட விரோதம் இல்லனா மெலிஷியஸ் இன்டென்ட் காரணமா பொய்யான வழக்கு போடுறது, சிவில் தகராறை விட குடும்ப நல நீதிமன்றங்கள்லயும் விவாகரத்து வழக்குகள்லயும் இதை நாம பரவலா பாக்குறோம். இது எவ்ளோ பெரிய சமூக சிக்கல்! சட்டம் தன் கைகள்ல ஒரு கேடயமா இருக்கிறத விட ஒரு கூர்மையான ஆயுதமா மாறி அப்பாவி மக்களை துன்புறுத்துவது இந்த கட்டத்துல தான். ஒரு புகார் தனிப்பட்ட விரோதம் அல்லது பழிவாங்கியும் எண்ணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மற்றும் ஆவணங்கள் மூலமா தெளிவா தெரிஞ்சா அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் தயங்கவே தயங்காது. குறிப்பா இந்த வரதட்சணை கொடுமை வழக்குகள்ல. ஆமா, குடும்ப நல வழக்குகள்ல, குறிப்பா வரதட்சணை கொடுமை வழக்குகள், அதாவது முன்பு ஐபிசி 498 இப்போ பிஎன்எஸ் சட்டத்துல பிரிவு 85, இது பெருமளவுல தவறாக பயன்படுத்தப்படுது. கண்டிப்பா, ஒரு விவாகரத்து அல்லது குடும்ப தகராறுன்னு வரும்போது சம்பந்தப்பட்ட கணவன் அல்லது மனைவி மேல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தின் மேலயும் வழக்கு பதியப்படுவதை நாம பார்க்கிறோம். ஒரு சம்பவத்துக்கும் அந்த நபர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. இத நாம சட்ட பரிபாஷையில ஆம்னிபஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப பொதுப்படையான குற்றச்சாட்டுகள். பழிவாங்கும் நோக்கத்துல கணவனோட குடும்பத்துல உள்ள 80 வயது முதியவர்கள், திருமணமாகி பல வருஷமா வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல வாசிக்கும் சகோதரிகள், சில நேரங்கள்ல தூரத்து உறவினர்கள் மேல கூட போடுறாங்க. கரெக்ட். அத்தனை பேர் மேலேயும் எஃப்ஐஆர் பதியப்படும். எதற்காக? அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்ற படிகளுக்கும் அலைய விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிற அந்த வஞ்சக நோக்கத்துக்காக தான். இப்படிப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் எப்படி அனுபவம்? அந்த உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக தனிப்பட்ட முறையில, அதாவது ஸ்பெசிபிக் ஓவர் ஆக்ட்ஸ் ஏதேனும் இருக்கான்னு மிக கூர்மையா பார்க்கும். எதுவும் இல்லாம வெறும் பொதுப்படையான வாசகங்கள் மட்டுமே இருந்தா இதுல பழிவாங்கும் நோக்கம் மேலோங்கி நிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அப்பாவி உறவினர்கள் மேலான எஃப்ஐஆரை உடனடியா ரத்து செய்யும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் சட்ட பாதுகாப்புன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான சூழ்நிலைக்கு வருவோம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அல்லது நோ பிரைமா ஃபேஷியா கேஸ். இதுவும் நிறைய நடக்கிற ஒண்ணுதான். ஒரு புகார்தாரர் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன 10 பேரு சேர்ந்து இரும்பு ராடுகளாலும் கத்திகளாலும் கடுமையா தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புகாரை அளிக்கிறார். ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு மருத்துவமனையோட சிகிச்சை ஆவணமோ இல்ல காயங்களுக்கான சான்றிதழோ இல்லன்னு வச்சுப்போம். அது முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சட்டம் எளிதா சொல்லிடும். ஆனா இங்க எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த புகார் கொடுப்பவர் மிகச் சாதுரியமா ஒரு கிரிமினல் வழக்கறிஞரோட உதவியோட எந்த ஓட்டையும் இல்லாதபடி மிக திறமையா தர்க்க ரீதியா ஒரு கற்பனை கதையை உருவாக்கி எஃப்ஐஆரை டிராஃப்ட் செஞ்சிருந்தா என்ன செய்யறது? அதாவது காகிதத்துல பார்க்க எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, ஒரு பொய்யான கதைய இலக்கண சுத்தமா எழுதுனா நீதிமன்றம் அதை எப்படி முகாந்திரம் இல்லைன்னு கண்டுபிடிக்கும்? காகிதத்துல எல்லாம் சரியா இருக்கேன்னு விட்டுடுவாங்களா? இது மிகச்சிறப்பான மற்றும் யதார்த்தமான ஒரு கேள்வி. ஒரு பொய்யை எவ்வளவு அழகா வடிவமைச்சு எழுதினாலும் உயர்நீதிமன்றம் வெறும் வாய் வார்த்தைகளையோ அல்லது காகிதத்தில் எழுதப்பட்ட தர்க்கத்தையும் மட்டும் நம்புவதில்லை. வழக்க நடத்துற அளவுக்கு போதுமான அடிப்படை முகாந்திரம், அதாவது பிரிமா ஃபாஷி மெட்டீரியல் கோப்புல இருக்கான்னு கோர்ட் தேடும். அப்போ அந்த 10 பேர் தாக்குன கதை என்ன ஆகும்? நீங்க சொன்ன அந்த 10 பேர் தாக்கிய கதையில புகார் எவ்வளவு அற்புதமா டிராஃப்ட் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தாக்குதல் நடந்ததற்கான குறைந்தபட்ச சூழ்நிலை சான்றுகளோ இல்ல மருத்துவ சான்றுகளோ கோப்புல இருக்கணும். என்னை இரும்புராடால் அடித்தார்கள் அப்படின்னு எஃப்ஐஆர்ல அழகா எழுதியிருந்தா மட்டும் போதாது. அந்த அடிப்பட்டதற்கான சுவடி எங்கேன்னு கோர்ட்டு கேட்கும். ஓ, வெறும் வார்த்தைகள் பத்தாது. நிச்சயமா பத்தாது. கற்பனை வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதனோட சுதந்திரத்தை பறிக்கும் கிரிமினல் விசாரணையை தொடர நீதிமன்றம் அனுமதிக்காது. அடிப்படை ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிறது உறுதியானா அது எவ்வளவு நேர்த்தியா எழுதப்பட்ட எஃப்ஐஆரா இருந்தாலும் அது குவாஷ் செய்யப்படும். காகிதத்துல உள்ள வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள வலுவான ஆதாரங்களை நீதிமன்றம் தேடும் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அடுத்து காலவரம்பு அல்லது லீகல் பார் அண்ட் லிமிடேஷன். காலதாமதமா பதிவு செய்யப்படும் வழக்குகளை பத்தி பேசுவோம். இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். பல வருஷங்கள் கழிச்சு ஒரு பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாராவது ஒரு கேஸ் போட்டா அது எப்படி எதிர்கொள்வது? ஒவ்வொரு குற்றவியல் வழக்கிற்கும் ஒரு கால வரம்பு இருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட விதிகளின்படி குறிப்பிட்ட தண்டனை கால வரம்பிற்கு உட்பட்ட குற்றங்களுக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடங்கிடணும்னு ஒரு வரையறை இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா?
இப்போ ஒரு குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகளுக்கு குறைவானதுன்னு வச்சுப்போம். அந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுகளுக்குள் அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கிடணும். ஆனா ஒருத்தர் சம்பவம் நடந்து 5 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்யறாருன்னா அது லிமிட்டேஷனை தாங்கிடுச்சு இல்லையா? ஆமா, அது சட்டப்படியான காலவரமை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். பேட் பை லிமிட்டேஷன் சொல்லுவோம். காலப்போக்குல சாட்சியங்கள் அழிந்திருக்கும், நினைவுகள் மங்கி இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வழக்க தோண்டி எடுக்கிறது நீதியோட நோக்கத்திற்கு எதிரானது. கரெக்ட். அதனால எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாம இந்த காலவரம்பு விதியை மீறி பதியப்படும் எஃப்ஐஆர்களை உயர்நீதிமன்றம் எந்த தயக்கமும் இன்றி ரத்து செஞ்சிடும். இவ்ளோ நேரம் ஒரு எஃப்ஐஆரை எந்தெந்த காரணங்களுக்காக ரத்து செய்யலாம், நீதிமன்றம் அது எப்படி பகுப்பாய்வு செய்யுத அப்படிங்கறத மிக ஆழமா பார்த்தோம். ஆனா வெறும் சட்ட அறிவை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம கோர்ட்ல வென்று விட முடியாது. களத்துல இறங்கி வேலை செய்யணும். பிராக்டிகலா என்ன பண்றதுன்னு பார்க்கணும். ஆமா. இப்போ எனக்கு எதிரா ஒரு பொய்யான எஃப்ஐஆர் பதிவாகிடுச்சு. நாளை காலை நான் முதல்ல என்ன செய்யணும், அந்த நடைமுறைக்கு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருக்கு நம்ம இப்ப வருவோம். ஒரு வழக்கறிஞரா நீங்க முதல்ல செய்யற வேலை ஆவணங்களை திரட்டுதல். இது எவ்வளவு முக்கியமானது? இதுதான் ஒட்டுமொத்த வழக்கின் அஸ்திவாரம். உங்க மேல பதியப்பட்டுள்ள எஃப்ஐஆர் நகலை வாங்கின உடனே பதற்றப்படாம அந்த புகார் பொய்யானது அப்படிங்கறத நிரூபிக்க தேவையான அத்தனை ஆதாரங்களையும் நீங்க திரட்டணும். முக்கியமா அந்த ஆலிபின்னு சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, குறிப்பா ஆலிபை எனப்படும் நீங்க அந்த சம்பவ இடத்துல இல்ல அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள். புகாரில் கூறப்பட்டுள்ள சம்பவ நேரத்துல நீங்க வேற ஒரு ஊர்ல இருந்திருந்தா அதற்கான அலுவலக வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், விமானம் அல்லது ரயில் பயண டிக்கெட்டுகள், சுங்கச்சாவடி ரசீதுகள், வங்கி பரிவர்த்தனை ரசீதுகள்னு எதையும் விட்டுறக்கூடாது. ஓகே. அதே போல புகார்தாரருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே உள்ள பழைய சிவில் வழக்கு ஆவணங்கள் அல்லது முந்தைய விரோதத்தை காட்டும் கடிதங்கள் இருந்தா அவை இந்த வழக்குல பழிவாங்கும் நோக்கத்தை, அதாவது மேலிசை நிரூபிக்க பெரிதும் உதவும். ஆவணங்களை திரட்டிய பிறகு நம்மளோட வழக்கறிஞர் மூலமா வழக்குல உள்ள அனைத்து உண்மைகளையும் தொகுத்து பிஎன்எஸ்எஸ் பிரிவு 528 கீழ் உயர்நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் ரத்து மனுவை, அதாவது குவாஷ் பெட்டிஷனை தாக்கல் செய்யணும். ஆனா இங்க நான் ஒரு விஷயத்த மிக ஆழமா வலியுறுத்த விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு சாமானியருக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே வரும் முதல் பயம், போலீஸ் நம்மள எப்ப வேணாலும் நள்ளிரவுல கூட கைது செஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிறது தான். அந்த பயம் எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். இந்த உச்சக்கட்ட மன உளைச்சலை தடுக்க மனு விசாரணைக்கு வரும் முதல் நாளன்றே இடைக்கால தடை அல்லது இன்டரிம் ஸ்டே வாங்குவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கவசம். இது நடைமுறையில எப்படி செயல்படுது? நீங்க சொன்ன அந்த நள்ளிரவு கைது அப்படிங்கிற பயம்தான் நிறைய பேரை மனதளவுல உடைச்சு எதிர்த்தரப்பு கேட்கும் பணத்தை கொடுக்கவோ அல்லது அடிபணியவோ வச்சிடுது. அதனாலதான் உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் இந்த ரத்து மனுவுல இன்டரிம் ஸ்டே கூறுவது ஒரு வழக்கறிஞரோட மிக முக்கியமான பணி. அது கோர்ட்ல எப்படி நடக்கும்? இந்த மனு முதல் முறையா நீதிபதி முன்பு விசாரணைக்கு வரும்போதே வழக்கின் தன்மையை சுருக்கமா விளக்கி, ஐயா இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இந்த ஆவணங்களை பாருங்க அப்படின்னு ஆரம்பக்கட்ட ஆதாரங்கள் மூலமா சுட்டி காட்டணும். நீதிபதிக்கு அதுல முகாந்தர இருக்குன்னு திருப்தி ஏற்பட்டா அவர் உடனடியா விசாரணையை தற்காலிகமா நிறுத்தி வைக்க உத்தரவிடுவார். ஸ்டே ஆன் இன்வெஸ்டிகேஷன் சொல்றது. ஆமா, இல்லனா குறைந்தபட்சம் காவல்துறையின் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையிலிருந்தோ, குறிப்பா அந்த நள்ளிரவு கைது நடவடிக்கையிலிருந்தும் பாதுகாப்பளித்து உத்தரவிடுவார். அதான் நோ கோஆர்சிவ் ஸ்டெப்ஸ். ஓ, அந்த ஒரு உத்தரவு கிடைச்சிட்டா நிம்மதியாயிடலாம். கண்டிப்பா. இந்த ஒரு உத்தரவு கிடைச்சிட்டா உங்க மேலான அந்த பெரும் மன அழுத்தம் உடனடியா விலகிடும். காவல்துறை உங்களை அலைக்கழிக்க முடியாது. நீங்க சுதந்திரமா உங்க தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்துல எடுத்து வைக்கலாம். ஒரு மிகப்பெரிய இரும்பு சுவருக்கு பின்னால் நம்ம பாதுகாப்பா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது. சரி, இப்போ கால மாற்றத்திற்கு ஏற்ப ஆதாரங்களோட வடிவமும் முற்றிலுமா மாறிடுச்சு. புதிய பஸ்ஸே சட்டத்தின் கீழ் மின்னணு ஆதாரங்களை, எலக்ட்ரானிக் எவிடன்ஸை எப்படி சமர்ப்பிப்பது? முந்தைய எவிடன்ஸ் ஆக்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இது இன்றைய டிஜிட்டல் யுகத்துல நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு பல வழக்குகள்ல உண்மையை வெளிக்கொண்டு வர்றது இந்த மின்னணு ஆதாரங்கள் தான். வாட்ஸ்அப் மெசேஜ், சிசிடிவி மாதிரி விஷயங்கள் தானே? ஆமா, உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிக்க வாட்ஸ்அப் பதிவுகள், மின்னஞ்சல்கள், சிசிடிவி பதிவுகள், ஆடியோ உரையாடல்கள் அல்லது உங்க மொபைலோட ஜிபிஎஸ் லொகேஷன் தரவுகள் இருந்தா அது உங்க வழக்கையே முற்றிலும் மாற்றி எழுதும் வல்லமை கொண்டவை. ஆனா அது அப்படியே போன்லயே காட்டிட முடியுமா? அதான் இல்ல, முந்தைய காலத்துல இருந்த மாதிரி அதை சாதாரணமா ஒரு பென் டிரைவ்லயோ அல்லது மொபைல் போன்லயோ காட்டிட முடியாது. புதிய பிஎஸ்ஏ சட்டத்துல மின்னணு ஆவணங்களை கையாளுவதற்கான விதிகள், குறிப்பா செக்ஷன் 63 மற்றும் 64 ரொம்ப கடினமாக்கப்பட்டிருக்கு. முந்தைய சட்டத்தோட பிரிவு 65B விட இது ரொம்ப விரிவானது. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் சொல்றாங்க?
டிஜிட்டல் ஆவணங்கள் திருத்தப்படவில்லை, அதாவது டேம்பர் பண்ணப்படல அப்படிங்கிறதையும், அதோட ஹேஷ் மதிப்புகள், ஹேஷ் வேல்யூஸ்னு சொல்வோம், அப்புறம் மெட்டாடேட்டா, இதெல்லாம் சரியா இருக்கான்னு உறுதி செய்ய உரிய சான்றிதழ்களுடன் அவற்றை நீதிமன்றத்துல முறைப்படி சமர்ப்பிக்கணும். இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ப்ராசஸ். ஆமா, அப்படி சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி சமர்ப்பிக்கும்போது உங்களோட வாய்மொழி வாதத்தை விட இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் 100 மடங்கு அதிக வலிமையோட உங்களுக்காக நீதிமன்றத்துல பேசும். ஒரு பொய்யான வழக்க உடைக்க இதை விட சிறந்த ஆயுதம் வேற இல்ல. சூப்பர். கட்டமா இந்த இடைக்கால தடை, ஆவண சமர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சு இறுதி விசாரணை வரும்போது என்ன நடக்கும்? இறுதி விசாரணையில மனுதாரரான உங்களோட வழக்கறிஞர், புகார்தாரரோட வழக்கறிஞர் மற்றும் காவல்துறை சார்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் என அனைத்து தரப்பு வாதங்களையும் உயர்நீதிமன்றம் ரொம்ப விரிவாக கேட்டறியும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆமா, சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள், சட்டப்பிரிவுகள் அனைத்தையும் ஆராய்ந்த பின்னர் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானதுனும், இது நீதிமன்ற நடைமுறைகளை தவறாக பயன்படுத்துவதாகனும் உயர்நீதிமன்றம் முழுமையா திருப்தி அடைஞ்சா அந்த எஃப்ஐஆர் அடியோடு ரத்து செய்யப்படும். அதாவது குவாஷ்ட். அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. எக்ஸாக்ட்லி. அதன் பின் அந்த வழக்கிற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஒரு சுதந்திர மனிதரா நீதிமன்றத்தை விட்டு கம்பீரமா வெளியே வரலாம். இந்த ஒட்டுமொத்த ஆழமான சட்ட உரையாடலோட மிக முக்கியமான ஒரு டேக்அவேயாக நான் உங்களை பார்த்து கூறுவது இதுதான். உங்க மேல ஒரு பொய்யான வழக்கு பதியப்பட்டால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முடிச்சுக்கோங்க. அது வரைக்கும் அமைதியா காத்திருக்காதீங்க. ஆமா, டைம் ரொம்ப முக்கியம். ஒருமுறை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டால் வழக்கு முழுமையாக கீழமை நீதிமன்றங்களுக்கு போயிடும். அதுக்கு பிறகு அங்க பல வருஷங்கள் இழுத்தடிக்கப்படும். தேவையற்ற வழக்கு விசாரணைகளையும் சாட்சிகள் விசாரணையையும் நீங்க சந்திக்க நேரிடும். அதை தவிர்ப்பதற்கான மிகச்சிறந்த அதிவேகமான வழி நாம இவ்ளோ நேரம் விவாதித்த இந்த உயர்நீதிமன்ற BNS 528 நடவடிக்கையை உடனடியா எடுப்பது மட்டும்தான். நாம இந்த உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்கத் தூண்டும் ஒரு புதிய கேள்வியை நான் இங்கே எழுப்ப விரும்புறேன். உயர்நீதிமன்றத்திற்கு பொய்யான வழக்குகளை ரத்து செய்யற இந்த அதீத அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது சரி. ஆனா அதே அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு பொய்யான புகாரை உள்நோக்கத்தோட அளித்தவர் மேல நேரடியாக கடுமையான அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ விதித்தா என்ன? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் துணிச்சலா பொய் வழக்கு போடுவதற்கு முக்கிய காரணமே வழக்கு பொய்ன்னு தெரிஞ்சா கோர்ட் தள்ளுபடி செஞ்சுட்டு போகுது, நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற அந்த தைரியம்தான். சட்ட நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தும் இவர்களுக்கு எதிராக தன்னிச்சையாகவே, அதாவது சுவமோட்டுவா கோர்ட் அபராதம் விதித்தால் எதிர்காலத்துல பழிவாங்கும் நோக்கத்தோடு வரும் போலி வழக்குகள் முற்றிலுமாக தடுக்கப்படும் அல்லவா? இத சட்டம் இயற்றுபவர்கள் ஏன் இன்னும் கடுமையாக்க கூடாது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பல பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.